Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி இன்று உரையாற்றுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம் ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒரு பரபரப்பான சூழலில் இன்று இரவு 8:30 மணியளவில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி எப்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறாரோ அப்போதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து உரையாற்றியிருக்கிறார். நேற்றைய தினம்தான் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறையுடன் கூடிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்ற இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாட்டு மக்களுடனான தங்களுடைய அந்த உரையாடலின் போது இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வர வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு ஏன் ஏற்பட்டது, அதற்கான காரணம் மற்றும் சூழல் என்ன, இந்த மசோதா ஏன் தற்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு எதிர்க்கட்சிகள் போதிய ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்தது ஆகியவற்றை எல்லாம் நாட்டு மக்களுக்கு விரைவாக எடுத்து கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த விவகாரம், அதாவது தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு அடுத்து என்ன செய்ய போகிறது, என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பது குறித்த விவரங்களையும் அவர் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்பார் என்றும், மத்திய அரசு எத்தனையோ முயற்சிகளை செய்த பிறகும் எதிர்க்கட்சிகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு தெரிவிக்காததால் இந்த மசோதா தோல்வியடைய நேர்ந்தது என்கிற விஷயத்தையும் நாட்டு மக்களுக்கு அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர இந்த மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்கிற அந்த உறுதிமொழியையும் நாட்டு மக்களுக்கு அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் பிரதமர் மோடியினுடைய இன்றைய உரை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.